கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள். நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாயுமா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நைட்டு செய்தி என்ன அப்படின்னா, வசனத்தை நம்ம கேட்குறோம், அது பத்தாது, அதன்படி நம்ம செய்யணுமா? எனக்கு வசனம் தெரியும், அதே போல நான் வாழ்றேனா? பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும், இந்த உலகத்துல நிறைய அழுக்கு தான் இருக்கு. எங்க திரும்பி பார்த்தாலும் பாவம் இருக்கு, எங்க திரும்பி பார்த்தாலும் அக்கிரமம் இருக்கு, எங்க திரும்பி பார்த்தாலும் துன்மார்க்கமான காரியம் இருக்கு. வசனத்தை நம்ம மீறும் போதே நம்ம வாழ்க்கையில பாவத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். அப்ப அந்த கடைசி காலத்துல 24 மணி நேர வாழ்க்கையிலே எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? ஏன்னா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வரும். சின்ன பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? கவலையில் பைபிள் வாசிக்காம ஜெபம் பண்ணாமல் போய் படுத்து தூங்கிடுவாங்க. கேட்டால் கவலையாக இருந்திருப்பாங்க, கேட்டால் முடியல, கேட்டால் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், கேட்டால் வெளியூர் போயிட்டேன். எனக்கு 23 வயசு ஒரு வாலிப மகள், ஒரு ஜபகுறிப்பு வந்துச்சு. பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு போகிற பிள்ளை தான், வீட்டுக்கு ஒரே பிள்ளை தான். அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வேதனையான காரியம். உடனே கண்ணீரோடு ஜெபிக்க வரும்போது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் கேட்டேன். நீ பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு போகிற பிள்ளை தானே, இப்போ கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே இந்த மகள் சொன்னா, நான் வேலைக்கு போன இடத்துல, நான் இப்போ தங்கியிருக்கிற இடத்துல பைபிளை மட்டும் கொண்டு வரல. நான் வந்து 3 மாதம் ஆச்சு அப்படின்னா, அந்த 3 மாதமும் அவள் எதை மட்டும் விட்டுட்டா அப்படின்னா, பைபிளை மட்டும் விட்டுட்டா. 23 வயசு வாலிப மகள் தான். ஆனா கண்ணீர், இருதயம் ஃபுல்லா வேதனை, துக்கம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், உன் கையில பைபிள் இருக்கா? பைபிள் வாசிக்கிறியா? நான் வேலைக்கு வரும்போது கையில பைபிள் கொண்டு வரல, மற்றபடி எல்லாம் கொண்டு போயிட்டேன். பாஸ்புக்ல இருந்து எல்லாம் கொண்டு போயாச்சு. ஆனா எதை மட்டும் கொண்டு போல அப்படின்னா, பைபிளை மட்டும்தான் கொண்டு போல. இன்னைக்கு இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, நமக்கு நிறைய இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. வெளிநாட்டுல இருந்து இந்த செய்தி கேட்பீங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், நீங்க இருக்கிற இடத்துல ஒரு சோதனை இருக்கும். ஆனா இதுக்கு மத்தியிலே என் இருதயம் பரலோகத்தோடு தொடர்புல இருக்கா? ஏன்னா சில குடும்பத்துல பிரச்சனை வந்த உடனே பல மாசம் சர்ச்சைக்கு போக மாட்டாங்க, பல வருஷம் சர்ச்சைக்கு போக மாட்டாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு எனக்கு 22 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம். அடுத்தாப்புல வாலிப வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன். சரி, அப்புறம் விரும்பி திருமணம் முடிச்சேன். அப்புறம் வேற வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயாச்சு. அதுக்கப்புறம் அம்மா அப்பாட்ட பேசலை, ஃபேமிலியோட தொடர்புல இல்லை. இப்போ உங்களோட வாழ்க்கையில 20 வருஷம் 21 வருஷம் ஆச்சு, சர்ச்சுக்கும் போல, தேவனை தேடவும் இல்லை, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கவும் இல்லை. அவங்க வேற நாட்டில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்டாங்க.
அவங்க சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, உங்க செய்தியை நான் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சது 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன்ல நான் நல்ல டெய்லி நிறைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ நான் செல்போனை பார்க்கறது விட்டேன். எனக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் பாதி பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 20 வருஷம் 21 வருஷம் ஆச்சு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு. அது வரையா 20 21 வருஷம் பைபிள் வாசிக்கவே இல்லை. வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போய் ஞானசனம் எடுத்து எல்லாம் இருக்கிற பிள்ளை தான். ஆனா திருமணம் முடிந்தது, அவங்களுடைய வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்க. 20 வருஷம் தாண்டிட்டு சர்ச்சுக்கும் போல, தேவனை தேடலை. அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்கும்போது அதுக்கப்புறம் செல்போனை பார்க்கறத விட்டாங்க. டெய்லி செய்தி கேட்டாங்க. டெய்லி கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடைச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னாங்க. அதே நேரத்தில் அந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போனை பார்க்கறத நான் விட்டுட்டேன். என் இருதயம் இப்போ நல்லா இருக்கு, என்னுடைய ஹார்ட் நல்லா இருக்கு, நான் சமாதானமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் தேவனை தேடுறேன். வாலிப வயசுல நான் தேவனோடு இருந்தேன். நான் விரும்பி திருமணம் முடிச்சேன். வாழ்க்கை வம்பா போயிட்டு, என் வாழ்க்கை பல காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். கர்த்தருடைய கிருபையினால ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்டேன். இப்போ எனக்கு பைபிள் வாசிக்கிற கிருபை மறுபடியும் தேவன் தந்திருக்காரு. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன உண்மைதான். ஆனா தேவன் எனக்கு மறுபடியும் கிருபை தந்திருக்காரு. நான் எவ்வளவு நேரம் செல்போன் பார்த்தனோ அவ்வளவு நேரம் நான் தேவனுக்கு கொடுத்துட்டேன் அந்த நேரத்தை. இப்ப என் வாழ்க்கையில பல காரியங்கள் எனக்கு ஆச்சரியமா அதிசயமா என்னோட வாழ்க்கையில தேவன் மாற்றி இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, ஏன் வாழ்க்கையோட சொல்றேனே, அதையாவது கொஞ்சம் சொன்ன பிரயோஜனமா இருக்கும். நான் வியாபாரி, சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன். கடன்ல கஷ்டப்படும் போது 2015 ஒரு 50-55 லட்ச ரூபா கடன்ல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கேன். நான் முதல்ல என்னோட சமூகத்துல கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். நான் விக்கிரகத்துக்கு மாந்திரிகத்துக்கு மனுஷனை நம்பி 13 லட்சம் ஒரே நபர். நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தாங்க. எந்த குடும்பம் எனக்கு மாந்திரியம் பண்ணிச்சோ அதே குடும்பம் அதே வீட்டுக்குள்ள தூக்கு போட்டு ஜெது போயிட்டாங்க. ஒரு குடும்பம் கர்த்தருக்கு விரோதமா மாந்திரியம் பண்ணினால் முடிவு என்ன தெரியுமா? மரணம். என் வாழ்க்கையில எனக்கு விரோதமா மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த குடும்பத்துல லாஸ்ட் மரணத்துல போய் முடிஞ்சது. 13 லட்சம் வாங்கி நான் பல காரியத்துல கஷ்டப்பட்டேன். மாந்திரியத்திலே, விக்கிரகத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு காரியத்திலேயே அது என்னோட சமூகத்தில் அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். வாழ்க்கை ஃபுல்லா கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. தேவனை எவ்வளவோ ஆசீர்வதிச்சார். எல்லா ஆசீர்வாதத்தையும் தொலைச்சிட்டேன். ஆனா கிருபை தந்தார், உயிரோட இருந்தேன். இந்த நிமிஷம் வரையும் உயிரோட இருக்கேன். என் வாழ்க்கையிலே எவ்வளவுக்கு நான் நஷ்டப்பட்டனோ, நஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையை ஃபுல்லா தேவனோட சமூகத்துல காத்திருந்து வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சேன். வேதத்தை தியானிக்க 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 மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். மனம் திரும்ப ஆரம்பிக்கும் போது வசனத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். என்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கும் அந்த குறைகளெல்லாம் தேவனுடைய சமூகத்துல தாழ்த்த ஆரம்பிச்சேன். இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளணுமா? ஏன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமா இருக்கிற, என் ஆத்துமாவை மீட்டெடுக்கணும், என் ஆத்துமாவை ரட்சிக்கணும் அப்படின்னா
நான் முதல்ல வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு. இப்ப முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாவித அழுக்கும் இருதயத்துக்குள்ளதான் இருக்கும். கொடிய துர்க்குணம் இருதயத்துக்குள்ளதான் இருக்கும். வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் அழுக்கு இருக்கோ, என்னெல்லாம் துர்க்குணம் இருக்கோ, தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து, அப்பா உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேன், என் இருதயத்துக்குள்ள இந்த துர்க்குணம் இருக்கு, இந்த அழுக்கு இருக்கு, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை மன்னிங்க. தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தும் போது கண்டிப்பாக கிருபை உண்டு, மீட்டு எடுப்பார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இயேசு கிறிஸ்து பூமியில் எதுக்கு வந்தார்? நம்மளை மீட்டெடுக்க. நம்மளை மீட்டெடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிருக்கிறோமோ அந்த எல்லா காரியத்தையும் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கணும். முதல்ல பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஒரு வீட்டுல 4 பேர் 6 பேர் 8 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரே ஒரு பாவி இருந்தா போதும், மிகுந்த நன்மையை கெடுப்பான். அதுக்கு நான் ரொம்ப ஈஸியா இருக்கும். என் வாழ்க்கையில் காரியங்களை சொன்னேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது 50-55 லட்சம் ரூபாய் நஷ்டப்படும் போது, வீட்டம்மா நகை வீடு சொந்தம் எல்லாம் ஃபுல்லா காணாம போயிட்டு, ஒரு பாவி ஒரு வீட்டுல இருந்தா போதும், எல்லாம் நஷ்டமாயிரும். அதுக்கப்புறம் என்னைக்கு நான் தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் வடித்து மனம் திரும்பி, அதுக்கப்புறம் என்னைக்கு தேவனோட சமூகத்துல அர்ப்பணித்து தாழ்த்தி மனம் திரும்பி வாழ அர்ப்பணித்தனோ, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போறோமா அதை கண்டுபிடிக்கணும். அதான் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு. ஒரு குடும்பம் எல்லா காரியத்திலையும் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால், நம்ம தேவனுக்கு பிரியமானபடிதான் இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்மை நாமே அறிந்து கொள்ள முடியும். என சில குடும்பம் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை தான், கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கை தான், அநியாயமான வாழ்க்கை தான். சில குடும்பம்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. வேதனையான காரியம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு குடும்பம் மனம் திரும்பும் போது கர்த்தர் மீட்டெடுக்கிறார். செய்யற காரியங்கள் ஃபுல்லா துணிகரமா இருந்துச்சு அப்படின்னா அது என்னோட நியாய தீர்ப்புல போயிரும். இங்க வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை தான். நித்திய காலமாக அவரோட நாம் வாழணும். அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும், உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும். நம்ம இருதயத்துக்குள்ளே எது நாட்டப்பட்டிருக்கு அப்படின்னா வசனம். வசனத்தை இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிறார். வசனம் நாட்டப்பட்டதா இருக்கணும். அந்த வசனம் எதுக்கு அப்படின்னா என் ஆத்மாவை மீட்டெடுக்கிறார். பாவம் செய்ற ஆத்மா செத்து போயிரும். செத்து போன ஆத்மா எப்ப மீட்டெடுக்கிறாரு? துர்க்குணம், எல்லாவித அழுக்கு, இது எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு அப்படின்னா, அப்பா அவங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க, என்னோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துர்க்குணம், இப்படிப்பட்ட ஒரு அழுக்கு, இந்த காரியத்தை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி என்னோட சமூகத்துல உண்மையாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா,
இந்த கடைசி காலம் வசனத்தை கேட்கும்போது முறுமுறுப்பு வந்துடும். நான் ஏன் கீழ்ப்படியணும்? நான் தான் கிருபையின் காலத்துல இருக்கிறேனே. மனம் திரும்ப மாட்டாங்க, பாவத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, துன்மார்க்கமான காரியம் செய்வாங்க, அநியாயமா நிறைய காரியத்துல இருப்பாங்க. இந்த கடைசி காலத்துல சொத்து சேர்க்கணும், நகை சேர்க்கணும், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை குடும்பத்தை அழிக்கிறாங்க. எத்தனை குடும்பத்துல வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, எரிச்சல் இதெல்லாம் இருந்தா நம்ம எப்படி பியூரா இருக்க முடியும்? உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, நான் என்னையவே ஏமாத்தி கொள்ளாதபடிக்கு வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, வசனத்தின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. இரவனத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்பா. இந்த நாளிலும் எங்களோட பேசியிருக்கிறீங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க இரத்த கோட்டைகளை எங்களை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ்ந்தா போதும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இரவனத்துல ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து, ஆசீர்வாத கதவுகளை திறந்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லை எல்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கிருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் அவசர சிகிச்சையில் இருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவினால, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் சிகிச்சை எடுத்துக்கொடுங்களோ எல்லாருக்கும் சுகம் தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு எந்த இடத்துல தாழ்த்துறாங்களோ கர்த்தர் கிருபை கட்டிடுங்க. கர்ப்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. தாயம்பிள்ளையும் ஆசீர்வதிங்க. மீட்டெடுங்கப்பா. சில குடும்பம் திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்குங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்காயுசு கட்டளையிடுங்க. கடன் உபத்திரத்தை மாற்றித்தாங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் கூட சந்திங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமே இருக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. எங்களுடைய வாழ்க்கை எஜமானுக்கு நாங்க உகந்த பாத்திரமா இருக்கணும். கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இன்பமான தூக்கம் தாங்க. எங்களோட ஆவி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட் டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். அதிகால வேளையில் உங்களுடைய சமூகத்துல கண்மொழிக்கு கிருபை செய்யுங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரோட விசேஷமாக உங்க பிள்ளைகளை பார்க்கீங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கர்த்தருடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சுங்கப்பா. அந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்தீங்க. நன்றிப்பா, நன்றிப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம்ப்பா. உங்க கிருபை தாங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்கப்பா. வரக்கூடிய கருத்து வெளிப்படுத்துங்கப்பா. தேவையில்லை எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். எந்தெந்த குடும்பத்துக்கு எந்தெந்த காரியம் இருக்கு எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களுடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். இன்பமான தூக்கம் தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம விடட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால்
நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.